தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். முன்மொழி 1.
ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும், உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளே, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். முன்மொழி 2. ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றே. வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அகற்றுகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது. சாவு உம்மை புகழ்ந்து ஏற்றாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே, வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி நீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும்
தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். முன்மொழி 3. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. அதற்கு நிறைய மழை கொடுத்தீர், ஆறுகள் நிரம்பச் செய்தீர், தானியங்கள் விளையச் செய்தீர். மண்ணுலகை தேடி வந்தீர், அதற்கு நிறைய மழை கொடுத்தீர், ஆறுகள் நிரம்பச் செய்தீர், தானியங்கள் விளையச் செய்தீர். பரிசால்கள் எல்லாம் தண்ணீரோடச் செய்தீர், மண்ணை பதப்படுத்த மழையால் மிருதுவாக்கினீர். சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. ஆசீர்வதித்து காக்கின்றீர், ஆண்டு முழுவதையும் கருணையினால் நிரப்புகின்றீர். முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர், ஆண்டு முழுவதையும் கருணையினால் நிரப்புகின்றீர். நீர் செல்லும் இடத்தில் செழுமை சிந்துவீர், பாலை மேய்ச்சல் நிலம் பெருமை கொண்டு விளங்குதே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 4-5 முடிய. அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. சிறுமறுமொழி. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன்.
விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும். ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும். ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். செக்கரியாவின் பாடல் முன்மொழி. ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுக்கள். நம் மீட்பர் புதுவாழ்வுக்கு உயிர்த்தெழுந்து அச்சத்தினின்று உலகினை விடுவித்தார். நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நாங்கள் இம்மன்றாட்டுக்களை இக்காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய கவலைகள், நம்பிக்கைகள், தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தியருளும். நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட செய்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய சொந்த துன்பத் துயரங்களின் வழியாக பிறரது துன்பங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக. அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்ட துணை புரியும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுக்களையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில்
சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகின் உண்மையான ஒளியே, அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிர செய்கின்றீர். இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.